என்ன சிரிக்கிறிய? போய் சொல்றேன்னா போமா சுடுகாட்டுக்கு. கடைசியா ஒன்று சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில் போனாலும் வராது. செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடாருன்னு எழுதி வைப்பான் சமாதியில். எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான். எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய? போய் சொல்றேன்னா போமா சுடுகாட்டுக்கு. அதை தான் சொல்கிறான். டே, கல் சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது. மற்றதெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்ன்றான். இப்போ இந்த போதை, இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் அது பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன? அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்குது. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர், மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுறாங்க. இப்ப இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து உயிர் வந்துட்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்துருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டு சொல், யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்துருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசில் கொடுக்கப்படுது. ஆனால் நாட்டை காப்பாற்ற எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் இராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு இராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படலை, இந்த இடத்துல கேள்வி வரலை. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரலை. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா அப்ப எதை தான் நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை, 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்குசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டில்? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே இருப்பான்.
ஏமாத்துறவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்போ திருடனா பார்த்தா அவன் திருந்தலை. இப்போ நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலே. அப்போ என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்கள் கையால் என்ன பண்ணணும்? ஒரே அழுத்தா ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்துருக்கிற அவங்கெல்லாம் அதிகாரம் அது நாம் கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டில் வந்த வலிமை தான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம் இங்கே. அப்போ அங்கே தான் மாறுதல். அதை தான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குடாங்கிறார். நீங்கள் நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாதத்தில் தேர்தல் வருது, அப்போவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயா மனே?